கனி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமானால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியாய் காணப்பட வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மரத்தை நம்ம எப்படி கண்டுகொள்ள, நல்ல கனிகளால் என்ன செய்து கொள்ளலாம், கண்டுகொள்ளலாம், அடையாளப்படுத்தலாம். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கனிகள் இருக்குமானால் நிச்சயமாக நமக்குள்ள கண்டிப்பா வெளிப்பட்டுத்தான் ஆகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்க வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஏன் அப்படின்னா, அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 7ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்போ ஒரு மனிதனை நம்ம அடையாளம் எப்படி கண்டு கொள்ளலாம்னா, கனிகளினால் அறிந்து கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே தொடர்ச்சி வாசிங்க. முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவு. முதலாவது வேதம் சொல்கிறது, நம்ம நல்ல கனி கொடுக்கிறனா வெட்டப்படுவோம் என்று. இரண்டாவது வேதம் சொல்கிறது, வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் வாசிங்க. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டப்படும், அக்கினியிலே போடப்படும். இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 21:19 வாசிங்க. மத்தேயு 21 அதனுடைய 19. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றை காணாமல், இனி ஒரு கால் ஒன்றத்தில் கனி உண்டாகாதிருக்காத கடவுள் என்றார். உடனே அத்தி மரம், கனி கொடுக்காத மரங்கள் சபிக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க. முதலாவது வேதம் சொல்கிறது, கனி கொடுக்காதவர்கள் வெட்டப்படுகிறார்கள், கனி கொடுக்காதவர்கள் அக்கினியில் போடப்படுகிறார்கள், கனி கொடுக்காதவர்கள் சபிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா.